நம்ம பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் கண்டிப்பா ஒரு நாள் மரணத்தை சந்திச்சே ஆகணும். அப்படி சந்திக்கக்கூடிய மரணம் அப்படிங்கிறது கூட சில மணி நேரம் வாழ்ந்து முடிச்சுட்டு இல்லைன்னா பல வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்து இயற்கையாவோ அல்லது ஏதாச்சும் ஒரு விபத்து காரணமா உயிரிழக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஆனா நம்ம பூமியை தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸ்ல கால் பதிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்தே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி போகக்கூடிய உயிர் அப்படிங்கிறதே ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப பயங்கரமான ஒரு முறையில தான் அந்த உயிரை வந்து நம்ம விடுவோம். இந்த வீடியோல கூட மற்ற பிளானட்ஸ்ல நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பிளானட்ஸ்க்கே போய் தரையிறங்கினா எந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஆசைப்படுறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். மெர்க்குரி பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தோடைய முதலாவது கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து என்னதான் முதலாவதா இருந்தாலும் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய செகண்ட் ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. சூரியன்ல இருந்து முதலாவதா இருந்தும் இது ஏன்டா ரெண்டாவது சூடான கிரகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு தனியாவே ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த மெர்க்குரி பிளானட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ மெர்க்குரி பிளானட்டோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் பொழுதோடைய இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 430 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா தான் இந்த மெர்க்குரி பிளானட் அப்படிங்கிறது இருக்கு. உடனே நீங்க கெஸ் பண்ணலாம், அப்போ மெர்க்குரி பிளானட்ல நம்ம தரை இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட உயிர் அப்படிங்கிறது அந்த கிரகத்தோட வெப்பத்தின் காரணமா தான் கொஞ்சம் கொஞ்சமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. உண்மை அது கிடையாது. அப்போ உண்மையிலேயே மெர்க்குரி பிளானட்ல தரை இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட உயிர் அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் போகும் வாங்க மெர்க்குரி பிளானட்ல தரை இறங்கியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் த மெர்க்குரி பிளானட். ஆமா, நீ சொல்ற சரிதான். இதுதான் நம்ம சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய முதலாவது கிரகமா இருக்கு நம்ம சோலார் சிஸ்டத்துல. ஆனா இந்த கிரகத்துல ஹீட் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, எங்க ஒண்ணுத்தையும் காணோம். பட் இதுல தான் மெர்க்குரி பிளானட்ல ஒரு சீக்ரெட் மறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது சூரியனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளானட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இது ரொம்ப சூடான ஒரு கிரகம். ஆனா மெர்க்குரி பிளானட்டோட இரவு பொழுது அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே ஃப்ரீஸ் ஆக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உரைய வைக்கக்கூடிய ஒரு பிளானட்டா தான் இந்த மெர்க்குரி பிளானட் இருக்கு. மெர்க்குரியோட நைட் டைம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -180 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஏய், இதுதான் ஆல்ரெடி தெரியுமே. புதுசா எங்க கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன். என்ன நான் சொல்றேன் சரிதானே? சேகர் விஷன் சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி. அந்த குளூர்ல என்னைய ஒண்ணுமே பண்ணாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இன்னும் நான் சொல்லி முடிக்கவே இல்லை. மெர்க்குரி பிளானட்டோட இரவு பொழுது நேரத்தில் நம்ம மட்டும் அங்கே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம உடம்போடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சி டவுன் ஆகி நம்மளுக்கு ஹைப்போதேமியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருக்கும். அதனால நம்மளோட கை கால் விரல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்கும். ஐ மீன் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏய், என்ன சொல்ற? ஹைப்போதேமியா வருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் பாரு நார்மலா தான் இருக்கேன். என்னோட கை கால் விரல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹைப்போதேமியா ஏற்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம உடம்புல அந்த சில்னஸை ஃபீல் பண்ணுவோம். குறிப்பா நம்ம கை கால் விரல்கள்ல அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட உடம்பு சிவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது சிவரிங் ஆகுமா? எனக்கெல்லாம் எந்த ஒரு சிவரிங் ஃபீலும் இல்லை. உன்னுடைய பாடியோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கு. இப்போ 35 டிகிரி செல்சியஸில் உன்னுடைய பாடி டெம்பரேச்சர் இருக்கு. தயவு செஞ்சு உன்னுடைய ஃபேஸ் கிராஃப்ட்டுக்கு திரும்பி போ. சிவரிங் வேற அதிகமாகிட்டு இருக்கு. எனக்கு சிவரிங் அதிகமாக தான் இருக்கு, ஆனால் அது பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் மெர்க்குரி பிளானட்ல இந்த டயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகி உங்கள் உடம்போடைய தசைகள் எல்லாமே விரைப்புத்தன்மைக்கு உள்ளாகிறோம். அப்படி விரைச்சு போனதுக்கப்புறம் உங்களோட உடலுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல ஸ்லோவாக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போவீங்க. பட் ஸ்டில் உங்களால் அசைய முடியும், நடக்க முடியும், ஆனால் ஸ்லோவாக. அது தாண்டி நீங்கள் உயிரோடையும் இருக்கத்தான் செய்வீங்க அந்த சுச்சுவேஷனில் கூட மெர்க்குரி பிளானட்ல.
ஒருவேளை அவ்வளோ கொடூரமான அந்த இரவு பொழுது சமாளித்து நீங்கள் பகல் பொழுது பார்க்குறதுக்கும் தயாராக உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மெர்க்குரி பிளானட்டோடைய பகல் பொழுது எந்த அளவுக்கு இன்னும் கொடூரமாக இருக்கும் தெரியுமா? பிளானட்டோடைய மார்னிங் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 427 டிகிரி செல்சியஸ்லேருந்து 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஸோ அவ்வளோ டிகிரி செல்சியஸில் வெப்பத்தில் கொதிச்சுட்டு இருக்க ஒரு பிளானட்டாக தான் இந்த புதன் கிரகம் இருக்குது. கூடவே சூரியனுக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அந்த பிளானட்டுக்குள்ளே அசால்ட்டாக வரும். ஏன்னா அங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒன்று இல்லாதனால சூரியனுடைய ரேடியேஷன் தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் டெஃபினட்டாக அங்கே இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், நீ சொல்றது சரிதான். என்னுடைய உடம்புல அதை ஃபீல் பண்ண முடியுது. என்னுடைய எலும்புகள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியல. ஐயோ. இதுக்கப்புறமா நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 45 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுட்டு இருக்கும். ஒரு ஃபீவர் வந்தால் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரியான ஒரு பாடி டெம்பரேச்சர் நம்ம உடம்புல அந்த டைமில் இருக்கும். நம்மளுடைய தசைகள் அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க தொடங்க ஆரம்பிக்கும். உதவிக்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதே நம்ம பூமி கிடையாது, புதன் அப்படின்னு சொல்லப்படுற மெர்க்குரி பிளானட்டில். நெக்ஸ்ட்டாக நம்ம நிற்க முடியாத அளவுக்கு நம்ம அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்போம் மெல்ல மெல்ல. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாஞ்சி விழ வேண்டியதான் மெர்க்குரி பிளானட்டில். சடனாக நம்ம அன்கான்சியஸுக்கு போயிடுவோம். சுற்றி என்ன நடக்குது என்ன ஏதுன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமா ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா மெர்க்குரி பிளானட்டில் நம்மளால் ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக டெத்து தான். நெக்ஸ்ட் திஸ் இஸ் வீனஸ். நம்ம சூரிய குடும்பத்துடைய 2வது கிரகமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளி கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீனஸ் நம்ம பூமியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று தான் நம்ம வீனஸோடைய சைஸும் நம்ம பூமியோட சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பூமியில் அட்மாஸ்பியர் இருக்க மாதிரியே வீனஸ்லேயே அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த வீனஸ் கிரகம் சூடாக இருக்கிறதுக்கு காரணமே அதோடைய அட்மாஸ்பியர் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்படிப்பட்ட வீனஸுக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ட்ராவல் பண்ணி அங்கே லேண்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வீனஸ்ல நீங்க தரையிறங்கின 5 இருந்து 10 செகண்டுக்குள்ளேயே உங்களோட உயிர் அப்படிங்கிறது அனாமத்தா போயிடும். அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ பூமியோடைய அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட 95% அதிகமான அட்மாஸ்பியர் ப்ரெஷரை கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த வீனஸ் பிளானட். ஸோ நீங்க தரையிறங்கின 2வது செகண்ட்லயே உங்களோட ஸ்பேஸ் சூட்டோட சேர்ந்து நீங்க வந்து நசுக்கப்படுவீங்க. அந்த ஸ்பேஸ் சூட்டை கலட்டவும் உங்களால முடியாது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்க மேலே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 3வது செகண்ட் தாக்கு பிடிச்சாலும் அந்த 3வது செகண்டில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக இறுக ஆரம்பிக்கும். ஒரு 15-100 யானை ஏற்றிக்கு உங்கள் கழுத்துக்கு மேலே வச்சா எவ்வளோ வெயிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். டோட்டலாக ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம எப்படி கையில் வச்சு நசுக்கி எடுக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை தான் நம்ம உடம்பே அங்கே ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்கான்சியஸில் வெள்ளி கிரகத்தில் விழுந்து தான் கிடப்போம். அந்த அன்கான்சியஸும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. அடுத்தடுத்த செகண்டில் நம்மளோட உயிர் அப்படிங்கிறது அந்த வெள்ளி கிரகத்தில் போயிடும்.
வெள்ளி கிரகத்தோட அட்மாஸ்பியர் மட்டும் நம்மளுடைய மரணத்துக்கு அங்கே காரணமாக இருக்க முடியாது. அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த கிரகத்தோடைய கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்கிறது. பிளானட்டோடைய அந்த அட்மாஸ்பியரில் 95% கார்பன் டை ஆக்சைடும் 3.5% நைட்ரஜனும் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஸ்பேஸ் சூட்டை கழட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய காற்று சுவாசிச்சு பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செகண்ட் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. மூச்சோடைய அவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்பேஸ் சூட்டை போட்டு அதுக்கப்புறம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஏழ்ரை நம்மளை தேடி வரும். அதுதான் அந்த நேரத்தில் வீனஸில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் செத்தோம். ஏன்னா அங்கே சல்ஃபரிக் ஆசிட்னு சொல்லப்படுற அமில மழை பொழிஞ்சிட்டு இருக்கு வீனஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்பேஸ் சூட்டும் தப்பிக்காது, நம்மளோட உடம்பும் தப்பிக்காது. அந்த ஆசிட்டுக்கு கைமாகி அப்படியே நம்ம வந்து கரைஞ்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு அங்கே ஆசிட் மழை பொழிஞ்சு நம்மளை சாகடிச்சிரும். பூமியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வீனஸை நம்ம சயின்டிஸ்ட்டுங்க செல்லமாக கூப்பிட்டாலும் எவ்வளோ கொடூரமாக இருக்குல்ல அங்கே நம்ம இருந்தோம்னா நம்மளோட மரணம் கூட. நீ என்னப்பா பேச்சு வாக்கில் என்ன மறந்துட்ட? ரொம்ப வேர்க்குது, இங்க வேர்த்து ஊத்துது, ஹீட்டா இருக்கு, என்னால தாங்க முடியல. ஓகே, இது வரைக்கும் நம்ம வீனஸ் பிளானட் வரைக்கும் ரெண்டு பிளானட்டை பற்றி தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் இன்னும் வீனஸை தாண்டி மார்ஸ், அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சேட்டன் அப்படின்னு ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்லாம் நம்மளுடைய மரணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக கண்டிப்பாக இருப்பீங்க நம்பர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுங்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். அடுத்த நல்ல ஒரு தகவலோட நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர். பை பாய்.